உடனே வேலை வந்துருச்சுங்க. என்னென்னா இந்த எருவெல்லாம் இறைக்கிற வேலை தாங்க. போன வாட்டி வந்திருக்கும்போது எரு விலைக்கு வாங்கி காட்டில் ஒரு ஓரமாக போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த எருவெல்லாம் தென்னை மரத்துக்கு இறைக்க தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இது காடு ஃபுல்லாகவே இறைக்கணும். ஆனால் இவருக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கெல்லாம் இறைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் செடிங்க இருக்குல்ல, அங்கேயும் பார்த்திங்கன்னா இறைக்க போகிறாங்க. இதெல்லாம் இறைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கொத்தி விடணும். அதுக்கப்புறமா தண்ணி நல்லா விடணும். ஸோ அப்படிலாம் மெயின்டைன் பண்ணால் தான் மரம் நல்லா வரும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப வெயிலாக இருந்ததால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. அங்கே கொஞ்சம் காய்ங்க இருந்ததால் நான் அதை மட்டும் எடுக்க வந்தேன். கொஞ்சம் தக்காளி பழமும் சொரக்காவும் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் என்னோடய சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக. எப்பயும் போல தான். இங்கே என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா வெளியில் போக முடியலங்க. ஸோ வீட்டில் காட்டில் இப்படியே தான் லைஃப் போயிட்டே இருக்குது. ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்குமே போக முடியாதுல்ல. இப்போ வீட்டில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா சமையல் வீடியோ மட்டும் தாங்க போட முடியும். அதுவே நான் கண்டினியூவாக போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும்னு நான் நிறைய வீடியோ எடுக்காமல் இருக்கேன். அதனாலேயே இப்போ லாங் வீடியோ நிறைய என்னால் போட முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.